بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பல கூட்டங்களாக பிரிந்து ஆளுக்கால் ஒவ்வொரு வழிகளை பின்பற்றி தான் நேரான பாதையில் இருக்கிறோம், தான் சொல்றதுதான் சரியான கொள்கை என்று ஆளுக்கால் பிரச்சாரம் பண்ணுவதை பார்க்கலாம். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம், அதோட மதுஹபுகளை பின்பற்றுவோம், இந்த அடிப்படையில் போனால்தான் மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்று ஒரு சாரார் பிரச்சாரம் பண்ணுவார்கள். அதே போல் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், அத்தோடு சேர்ந்து சஹாபாக்களுடைய கருத்துக்களையும் எடுக்க வேண்டும் என்று ஒரு சாரார் பிரச்சாரம் செய்வார்கள். அதே போல இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷேக்மார்களை பின்பற்றுவோம், தரீகாவாதிகளை தங்கள்மார்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தான் சொல்றதுதான் நேர்வழி, நம்ம சொல்லக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்றினால்தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லுவதை பார்க்கலாம். ஆனால் நாம் என்ன மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறோம்? தௌஹீத் ஜமாத் ஆகிய நாம் மக்களுக்கு எந்த கருத்தை எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம், நாம் ஒரு கொள்கையை விளங்குவதாக இருந்தாலும், மார்க்கத்தில் எந்த காரியத்தை நிலைநாட்டுவதாக இருந்தாலும் வஹீன் அடிப்படையில் தான் அதை நிலைநாட்ட வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மாத்திரம்தான் நம்முடைய நிலைப்பாடுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை மார்க்கம் என்று செய்தாலும் அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருந்தால் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் நம்ம பிரச்சாரம் செய்கிறோம். இந்த கொள்கை நேரான கொள்கை, இந்த கொள்கையை தான் பின்பற்றணும் என்று சொன்னா பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன யோசிப்பாங்க? ஆளுக்கால் இதைத்தானே சொல்றாங்க, தான் சொல்றதான் நேர்வழின்னு சொல்றாங்களே, இவங்களும் அதைத்தான் சொல்லிட்டு போறாங்க என்று யோசிப்பாங்க. எனவே நம்ம சொல்லக்கூடிய கொள்கையை எப்படி நம்ம சொல்ல போறோம் என்று சொன்னா, இந்த கொள்கை தான் நேரான பாதை என்று குர்ஆன் சுன்னாவில் இருந்தே, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்தே ஆதாரம் காட்டி இதை பின்பற்றினால் தான் சுவனம் செல்ல முடியும் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல போறோம். நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி நம்முடைய சமுதாயத்தில் பல கூட்டங்களாக பிரிந்திருக்கிறார்களா இல்லையா? ஆளுக்கால் தான் சொல்வதுதான் நேர்வழி என்று பிரச்சாரம் பண்றாங்களே, இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தாரும் தான் இருக்கக்கூடிய கொள்கையில தனக்கு இருக்கிற ஆதாரத்தை வச்சுக்கொண்டு அவங்க சந்தோஷம் அடைவார்கள் என்பதை அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஆளுக்கால் இப்படித்தான் சொல்லுவாங்க, தான் தான் நேர்வழியில் இருக்கிறோம், தான் சொல்றதை தான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுக்கால் சொன்னாலும், மக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, இவங்க சொல்லக்கூடிய கொள்கை சரியான கொள்கை தானா, இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதா, இப்படி இஸ்லாத்துல பல பிரிவுகள் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் உரசி பார்க்க வேண்டும். இங்க திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூட் எது, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த நேரான கொள்கை என்ன என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லும்போது, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான ஒரு பாதை, வலா தத்தபிஉ சுபுல, நீங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த வஹியை தான் பின்பற்ற வேண்டும், இதுதான் நேரான என்னுடைய ஒரு பாதை, அந்த ஒரு ரூட்டை பின்பற்றுங்க, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கலாம், எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னா கூட ஆமா பின்பற்றணும் தான், சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னா கூட ஆமா அதுவும் சரிதான், அதுவும் சரி இதுவும் சரி என்று சொல்லி எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்லாத்துல பல கொள்கைகள் கிடையாது, அதுவும் சரி இதுவும் சரி என்று சொல்ற மாதிரி நிலைப்பாடு இஸ்லாத்துல கிடையாது. வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா,
என்னுடைய நேரான பாதை இது, இந்த ஒரு ரூட்டை பின்பற்றுங்க. வலா தத்தபிஉ சுபுல, நீங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள். அப்படி நீங்க பின்பற்றினீங்கன்னு சொன்னா தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய அந்த ஒரு ரூட்டை விட்டும் அது உங்களை வழி தவற செய்துவிடும். அதுவும் சரி இதுவும் சரின்னு சொல்லி ரெண்டுலே காலை வச்சுக்கிட்டு இருப்பாங்களே, இவர்களுக்கு நிலைமை எப்படி ஆகும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையை மாத்திரம் விட்டு விட்டு மற்ற எல்லாத்திலுமே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்களை பார்க்கலாம். நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாத்திலும் இருப்போம், நாங்க நடுநிலைவாதின்னு சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் சுன்னாவை தவிர மற்ற எல்லாத்தையும் பின்பற்றுவாங்க. அப்ப அல்லாஹ் அதுக்கு தான் சொல்றான், ஒரு ரூட்டை மாத்திரம் பின்பற்றுங்கள். இன்னும் சொல்ல போனா இதை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. எப்படி தெளிவுபடுத்துறாங்கன்னு பாருங்க. ஒரு கோடு கீறி ரசூலுல்லாஹ் வலது பக்கத்துல இடது பக்கத்துல 2-3 கோடு கீறுறாங்க. கீறிட்டு நேரா இருக்குமே பாதை, அந்த கோடு, அதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு பாதை. இந்த சைடுல இருக்குமே அந்த வலது சைடுல இடது சைடுல சின்ன சின்ன கோடுகள் கீறினாங்களே, இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் ஷைத்தானுடைய பாதை, நீங்க இந்த ஒரு வழியை பின்பற்றுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப இஸ்லாத்துல சொர்க்கத்துக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய ஒரே பாதை தான் இருக்கிறதே தவிர பல ரூட்டு இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இந்த அடிப்படையை முதலாவது மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாத்துல ஒரு ரூட்டு தான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் தெள்ள தெளிவாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? பனு இஸ்ரேல் மக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், எல்லாமே வழிகேட்டில் போயிட்டாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, தஃப்தரிகு உம்மதி, என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரிவார்கள், அவங்களை விட ஒன்று எக்ஸ்ட்ராவா பிரிஞ்சிருவாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுஹா ஃபின்னார், எல்லாமே நரகத்துக்கு தான் போகும், இல்லா மில்லத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. எல்லாமே 73 கூட்டமாக பிரிந்து நம்முடைய சமுதாயத்தில் எல்லாம் கூறு கூறாக பிரிஞ்சு போவார்கள், எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மல் வாஹிதா யா ரசூலுல்லாஹ், இந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் எது யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டம் இருக்கட்டும், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு ரூட்டு எது என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, பச்சை புள்ளைக்கு விளங்கக்கூடிய விதத்துல, சின்ன புள்ளையும் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க. நம்முடைய சமுதாயம் வழிகேட்டுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அழகா பதில் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, மா அன அலைஹில் யௌம் வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ அதே போல இருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் வார்த்தையை பொறுக்கி போட்டு சொல்றாங்க. என்னையும் என்னுடைய தோழர்களையும் போல இருக்கிறவங்கன்னு கூட சொல்லாம, அப்படி சொன்னா என்ன அர்த்தம் வரும்? ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற அர்த்தம் வரும். அந்த அர்த்தம் வராம இருக்கிறதுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா அன அலைஹில் யௌம் வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ அதே போல இருக்கக்கூடியவர்கள். எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? ரசூலுல்லாவுக்கு முன்னிலையில சஹாபாக்கள் ஏதாவது செய்திருந்தால் அதை பின்பற்றலாம், ஏன் அது மார்க்கமாயிடும். ரசூலுல்லாவுக்கு முன்னிலையில சஹாபாக்கள் ஏதாவது செய்தால் அது மார்க்கம். ஹதீஸ்னால என்ன? ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம்னு சொல்லுவோம். அங்கீகாரம்னா என்ன? ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் ஏதாவது செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதை மறுக்க மாட்டார்கள், அதற்கு ஒப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்க. அப்ப அதைத்தான் ஹதீஸ்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் என்ற தோழரும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ அதே போல இருக்கக்கூடியவர்கள். தெள்ள தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை வச்சே நமக்கு அடையாளம் காண முடியும் நேரான பாதை எது, இந்த கொள்கையை மக்களுக்கு யாரு பிரச்சாரம் பண்ணுகிறோம் என்பதை உரசி பார்க்க முடியும். இதை சாதாரணமா செஞ்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல மதுஹபுகள் இருந்துச்சா? ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலின்னு சொல்லி மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார்களா? அவங்க எல்லாம் மௌத்தா போய் பல வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த மதுஹபுகள் எல்லாம் உருவாகுது. அதிலிருந்தே நமக்கு விளங்குது இது வழிகேடு. அதே போல சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் சஹாபாக்கள் வாழும்போது யாராவது இந்த கொள்கையை சொன்னாங்களா? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை சொல்லியிருப்பார்களா? ஒரு நாள் சொன்னது கிடையாது. அப்ப அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட அத்தனை கொள்கைகளும் வழிகேடு.
அப்ப வஹியை மாத்திரம் பின்பற்றினால்தான் சுவனம் செல்ல முடியும் என்று நமக்கு விளங்குகிறது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் மனித குலத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் கட்டளை என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். எப்படி படைக்கிறான்னு கேட்டா, உலகத்திலே அவரை போல அறிவாளி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு திறமசாலியாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு வ அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, அத்தனை பொருட்களுடைய பேரையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்துட்டு மலக்குமார்கள்ட்ட கேட்கிறான்ல, அம்பி ஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தேன்னு சொன்னா இந்த பொருட்களுடைய பேரை சொல்லுங்க பாப்போம்னு சொல்லி அல்லாஹ் யார் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே மலக்குமார்கள் சொல்றாங்க, சுபஹானக யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை சொல்லி தந்தாயோ அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்குறாங்க, பொட்டு பொட்டுன்னு எல்லாத்துடைய பேரையும் சொல்றாங்க. ஒரு விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மலக்குமார்களை விட அத்தனை பொருட்களுடைய பேரை தெரிந்தவர்களாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மரத்தின் பக்கம் நெருங்க வேணான்னு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஷைத்தான் வழிகெடுத்து அவர்கள் அந்த தவறை செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்க ரெண்டு பேரும் பூமிக்கு கீழே போயிடுங்க. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துல தவறு செய்றாங்க, குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்க ரெண்டு பேரும் கீழே போயிடுங்க. அல்லாஹ் சொல்ற முதல் கட்டளை என்ன? ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நேர்வழி என்பது, ஹிதாயத் என்பது என்னிடத்தில் இருந்துதான் வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் கிடையாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட அறிவாளி, அவ்வளவு பெரிய அறிவாளிக்கு கூட அல்லாஹ் எந்த அதிகாரத்தை கொடுக்கல. மார்க்கத்தில் உங்க அறிவுக்கு எது சரின்னு படுதோ, நீங்க முதல் மனுஷரா இருக்கிறீங்க, முதல் நபியா இருக்கிறீங்க, உங்க அறிவுக்கு எது எல்லாம் சரின்னு படுதோ அதை பூரா உலகத்தில் பின்பற்றிட்டு வாங்கன்னு எல்லாம் சொன்னானா? எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், மலக்குமார்களை விட திறமசாலியாக இருக்கலாம், எவ்வளவு முதல் மனிதராக இருக்கலாம், நபியாக இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தில் உமக்கு அதிகாரம் கிடையாது. எம்மிடத்திலிருந்து வரக்கூடிய மெசேஜ வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனித குலத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் கட்டளை அதுதான். அப்ப மார்க்கத்தில் இஸ்லாத்துடைய மூலாதாரம் என்ன? வஹியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து அறிவிக்கப்படுவதை நீங்கள் பின்பற்றுங்கள். நமக்கு மார்க்கம் என்ற ஒன்று பேர்ல ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய மெசேஜாகத்தான் இருக்கணும். அதுவாக இருந்தால் தான் நேர்வழி வர முடியும். அப்ப எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம், நான் வஹியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னா குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றணுமா, குர்ஆன் மட்டும்தானே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த தகவலாக இருக்குமோ என்று சொல்லி சந்தேகம் வரும். குர்ஆன் மாத்திரம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த தகவல் கிடையாது. குர்ஆனும் வஹிதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்களே, செய்தார்களே, இதுவும் வஹிதான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா, இந்த நபி மனோ இச்சைப்படி எதையுமே பேச மாட்டாங்க, பேசினால் வஹியைத்தான் பேசுவார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த நபி தந்த மனசுக்கு எது எல்லாம் சரிந்து படுதோ இதை பேசவே மாட்டாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய மெசேஜை மாத்திரம்தான் பேசுவார்கள். அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹி என்றால் எது என்று சொன்னால், ஒன்று குர்ஆன், ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் நபிமார்களுக்கு எப்படியெல்லாம் வஹி அறிவிப்பான், எந்த விதத்தில் வஹி வரும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வமா கானலி பஷரி ஐயுகல்லிமல்லாஹு, அல்லாஹ் மனிதர்களோட அதாவது நபிமார்களோட பேசுவதாக இருந்தால் மூன்று விதத்தில் பேசுவான். எப்படி? இல்லா வஹியன், ஒன்று உள் உணர்வுல பேசுவான். அல்லாஹ் நபிமார்களோட பேசும்போது வஹி அறிவிக்கப்படும் போது எப்படி அறிவிப்பான்னு சொன்னா, ஒன்று உள் உணர்வுல அல்லாஹ் பேசுவான். நபிமார்கள்ன்ற உள்ளத்துல ரசூல் நபிமார்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு உள்ளத்துல தோணக்கூடியவள் வஹியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நபிமார்கள்ட கனவு கூட வஹியா இருக்கும். அதனால தான் நீங்க பார்க்கலாம், யாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ட மகனை
குர்பானி கொடுக்கறத போல கனவு கண்டாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு முன் வந்தாங்களா இல்லையா? காரணம் என்ன? நபிமார்கள் காணக்கூடிய அந்த கனவும் வஹிதான். அதே போல நம்ம கனவு கண்டா எல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வர்றது எல்லாமே வஹி கிடையாது. ஆனா நபிமார்களுக்கு வரக்கூடியது வஹி. நபிமார்கள் பேசக்கூடிய அந்த பேச்சும் வஹி. நீங்க பார்க்கற நிறைய சம்பவங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அமைதியாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு அமைதியாக இருப்பாங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல பார்க்கலாம், இந்த கேள்வியை கேட்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் பதில் சொல்லணும்னு சொன்னா மேலிடத்திலிருந்து ஆர்டர் வரணும். அல்லாஹ்விடத்திலிருந்து ஆர்டர் வந்தா தான் ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொல்ல முடியும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல தோணக்கூடிய காரியங்கள் வஹி. அல்லாஹ் இந்த அடிப்படையில் வஹி அறிவிப்பான் என்று அல்லாஹ் முதலாவது சொல்றான். அடுத்தது எப்படி? மின் வராஇ ஹிஜாபின், திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுவான். திரைக்கு பின்னால் இருந்தா என்ன? அல்லாஹ் நபிமார்களோட நேரடியாக பேசுவான். ஆனா அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இந்த உலகத்துல பார்க்க முடியாது, மறுமையில பார்க்கலாம். ஆனா அல்லாஹ் நேரடியாக பேசுவான். இங்க நிறைய செய்திகள் ஆதாரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசுறாங்க. அதே போல மிஹ்ராஜுக்கு போன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வோட நேரடியாக உரையாடுறாங்க. அப்ப இதுவும் வஹிக்குள்ள அடங்கும். இந்த அடிப்படையில் வஹி அறிவிக்கப்படும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், யுர்சிலு ரசூலன், தூதர்மார்களை அனுப்பி அல்லாஹ் பேசுவான். அப்படின்னா என்ன? மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் வஹி அறிவிப்பான். ஒவ்வொரு மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மெசேஜ் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மெசேஜை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்ப இது எல்லாம் வஹியில வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து சேர்த்ததுல ஒரு பகுதி தான் குர்ஆன் என்று சொல்றது. இந்த இவ்வளவு பெரிய வஹின்ற அந்த பரப்புல சின்ன ஒரு பகுதி தான் குர்ஆன் என்று சொல்றது. அப்ப இவ்வளவு காரியங்களும் வஹி. இதைத்தான் பின்பற்ற சொல்லி இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. இந்த வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். இந்த வஹியில் மாத்திரம்தான் நேர்வழி இருக்கிறது. அதான் நீங்க திருமறை குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவான், அத்தீஉல்லாஹ வர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பின்பற்றணும்னா எதுக்காக அல்லாஹ் சொல்றான்னா அல்லாஹ்வுடைய தூதர் வஹீன்ற அடிப்படையில் சொல்லுவாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்றது குர்ஆன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்னா குர்ஆன் சொல்றது கட்டுப்படணும். அப்படி இல்லை அதோட சேர்த்து ரசூலுல்லாஹ் சொன்னது கட்டுப்பட வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல ஏராளமான செய்திகள் சொல்லுவதை பார்க்கலாம். குர்ஆன் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் இந்த தகவல் எல்லாம் சொல்லியிருப்பான். அப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரம் அடிப்படை எதுவென்று சொன்னால் வஹி மாத்திரம்தான். வஹியை பின்பற்றினால் மாத்திரம்தான் நேர்வழியை தவிர இதற்கு மாற்றமாக எந்த கொள்கையை பின்பற்றினாலும், வஹிக்கு மாற்றமாக எந்த கொள்கையை பின்பற்றினாலும் அத்தனையும் வழிகேடு, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த மார்க்கம் எவ்வளவு தூய்மையான மார்க்கம் என்று பாருங்க. இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி தூய்மையான எவ்வளவு பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு கூட அல்லாஹ் ஒரு வேலி போடுறான். ரசூலுல்லாஹ் பின்பற்றதாக இருந்தால் கூட முழுக்க முழுக்க பின்பற்றிடக்கூடாது. உலக காரியங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்க விஷயங்களில் தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அப்படி ரெண்டா பிரிக்கிறான். நம்ம கூட விளங்கி வச்சிருக்கிறோம். எப்படி? ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனாங்க. யாராவது சொல்லுவாங்களா ஒட்டகத்தில் போன சுன்னத்துன்னு சொல்லி? ஒட்டகத்தில் போனால் 10 நன்மை, ஒட்டகத்தில் போனால் 30 நன்மைன்னு எவனாச்சும் சொல்லுவாங்களா? யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே விளங்கி வச்சிருக்கிறோம், ஒட்டகத்தில் போனது மார்க்கம் கிடையாது. அந்த காலத்தில் ஒட்டகம் இருந்தாங்க, அதில் போனாங்க. இந்த காலத்தில் எந்த வாகனம் இருக்குமோ அதில் போயிட்டு போவோம். ரசூலுல்லாஹ் கோதுமை சாப்பிட்டாங்க, கோதுமை மாலை ரொட்டி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அது சுன்னத்துன்னு யாரும் சொல்லுவோமா? அதை சுன்னத்துன்னு யாரும் சொல்றது கிடையாது. அப்ப என்ன விளங்குது? இது ரசூலுல்லாஹ் மாத்திரம் கிடையாது, அபூஜஹல் கூட இதான் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அதைத்தான் ஒட்டகத்தை தான் போயிருப்பாங்க. இந்த சாப்பாடுகள் இதே தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கூட மார்க்க காரியங்களில் தான் பின்பற்ற வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதரை இன்னும் விளக்கமா விளங்கப்படுத்துறாங்க. எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் பேரிச்சம்பழ மரத்தில் மகரந்த சேர்க்கை செய்கிறாங்க. மகரந்த சேர்க்கை செய்தால் அதிகமான விளைச்சல் கிடைக்கும்.
இந்த காரணத்தினால எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பெசாட்டுக்கு அதை விட்டுற வேண்டியதானே, அது வாட்டுக்கு மகசூல் கிடைக்கும் தானே அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ஆஹா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே மகரந்த சேர்க்கை செய்கிறது கூடாமல் இருக்குமோ, அது மார்க்கத்தில் அல்லாஹ் எதுவும் வகை அறிவித்து தடை செஞ்சிருப்பானோ அப்படின்னு நினச்சி சஹாபாக்கள் அதை செய்யாமல் விட்டுடுறாங்க. விட்ட உடனே மகசூலுடைய பீரியட் இருக்குமா இல்லையா, இந்த விளைச்சலுடைய நேரம், ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க ரொம்ப விளைச்சல் குறைவாக இருக்குது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன இது ரொம்ப விளைச்சல் குறைவாக இருக்குது, இந்த வருஷம் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் தானே சொன்னீங்க மகரந்த சேர்க்கை செய்யக்கூடாது என்று சொல்லி, மகரந்த சேர்க்கை செய்யல அதனால விளைச்சல் குறைவாக இருக்குது என்ற கருத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாத்துடைய அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். தங்களுடைய தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துடைய அடிப்படையை விளங்கப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் பிஷையும் பிதீனிக்கும், மார்க்கம் சம்பந்தமா உங்களுக்கு நான் ஏதாவது சொன்னால் அதை நீங்கள் முடிந்தளவு பின்பற்றுங்கள். உலக காரியங்களாக இருந்தால் என்னை விட நீங்கள் தான் அறிந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உலக விஷயத்தை சொல்லி தரதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் வரவில்லை, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கத்தான் ரசூலுல்லாஹ் வராங்க. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மார்க்க விஷயமாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், நான் சொல்றதை கேளுங்க. உலக விஷயமா இருந்தா இன்னொருத்த சொல்றாங்க, இன்னமா நான் பஷரும் மிஸ்லும், உங்களை போல நானும் மனுஷன் தான்ப்பா, உங்களை என்னை விட நீங்க தெரிஞ்சவங்க. இன்னொருத்த சொல்றாங்க, உங்களை போன்று நானும் மனிதர் தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறதுலேயே அல்லாஹ் ஒரு வேலையை போடுறான். நினைச்ச மாதிரி பின்பற்ற முடியாது, உலக காரியங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, மார்க்கத்தை தான் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துவாங்க. எந்த ஊர்ல எந்த வியாபாரம் பண்ணா அதிகமாக லாபம் கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த காயல் பட்டத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணா நல்ல வருமானம் கிடைக்கும்ன்றதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, அதை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, அதை நாம் முடிவு செய்ய வேண்டும். ஆனா எப்படி பிஸ்னஸ் பண்ணா ஹராம் ஹலால் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துவார்கள். எப்படி வியாபாரம் பண்ண வேண்டும், எது ஹராம் எது ஹலால் என்பதை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துவாங்களே தவிர உலக காரியங்களை நம்ம தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ எப்படி எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வாக இருந்தால் கூட இப்படி ஒரு வேலையை போட்டு வஹி செக்ஷனை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னா ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஆளுக்கால் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க, இமாம்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்கள் செய்தாலும் மார்க்கம் தான் சொல்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாலேயே ரெண்டா பிரிச்சு மார்க்க காரியங்களை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு, அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாலே இப்படி பிரிக்கக்கூடிய மார்க்கத்தில் இல்லை நாங்கள் சஹாபாக்கள் சொன்னாலும் ஏற்றுக்குவோம், இமாம்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய அடிப்படையை விட்டு வழி தவறி போய்விட்டார்கள் என்று விளங்குதா இல்லையா? அப்ப இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் வஹி என்று சில விஷயங்களை பிரச்சாரம் பண்ணுவாங்களே, சொல்லுவார்களே, அது கூட அவங்க நினைச்சபடியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுல மிஸ்டேக் நடந்தால் கூட அல்லாஹ் கண்டிப்பா ஒரு முறை ஏராளமான செய்திகள் இதுக்கு ஆதாரமாக இருக்குது. வஹியை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் என்பதை இது ரசூலுல்லாஹ்வாக இருந்தால் கூட ரெண்டா பிரித்து உலக காரியங்களை மாத்திரம் மார்க்க காரியங்களை தான் பின்பற்ற வேண்டும், உலக காரியங்களை பின்பற்றக்கூடாது என்பதற்கு இன்னும் சில செய்திகள் ஆதாரம் இருக்குது. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க அடிமையாக இருக்கிறாங்க, இவருடைய கணவன் முகீஸ் இவரும் அடிமையாக இருக்கிறாங்க. பரீராவுக்கு விடுதலை கிடைக்குது, அடிமையாக இருந்தவங்க விடுதலை கிடைக்குது. இவங்க பார்க்குறாங்க, இனிமேல் நம்ம கணவனோட வாழ்றதுல அர்த்தம் கிடையாது, நம்ம வேறொருத்தரை இவங்களை உலா விட்டுட்டு வேறொருத்தரை நம்ம திருமணம் முடிச்சுக்கலாம் என்று யோசிக்கிறாங்க. ஏன்னா அடிமையாக இருக்கிறத பொறுத்த மட்டும் ஒருத்தர் அடிமையாக இருந்தான்னு சொன்னால் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவர் மாடு மாதிரி வேலை செய்வார், அவருக்குன்னு சொல்லி எதுவும் இருக்காது. அப்போ இவங்க பார்க்குறாங்க, நமக்கு தானே விடுதலை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு போய் அவங்களோட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்களா. அந்த முகீஸ்ன்னு சொல்லக்கூடிய பரீராவுடைய கணவன் இருக்கிறாங்களே, இவங்க பரீரா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, ரொம்ப இரக்கமாக இருக்கிறாங்க, இவங்களையே சுற்றி சுற்றி வராங்க. இந்த தகவல் ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுது.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேள்விப்படுது, இப்படி பரீரான்னு சொல்லக்கூடியவங்க முகைஸ தலாக் விட போகிறாங்க, அதாவது உலாவிட போகிறாங்க, இவங்க ரொம்ப இவரோட பாசமாக இருக்கிறாங்க என்ற தகவல் கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏம்மா அவங்க கூட சேர்ந்து வாழலாமே, உங்களோட கணவன் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, உங்களே சுற்றி சுற்றி வாராரு, அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? அத்தஅமுருனி நபியே, நீங்கள் சொல்லுவது மார்க்கமா? கணவனோட சேர்ந்து வாழ சொல்கிறீங்களே, நீங்கள் கணவனோட சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே, இது மார்க்கமா? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த தகவலா அல்லது நீங்களா சொல்கிறீங்களா? உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது மார்க்கம் எல்லாம் கிடையாதுமா, நான் சும்மா ஒரு அட்வைஸ் பண்ணேன், நான் சும்மா ஒரு அறிவுரை பண்ணேன் அப்படின்றாங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அப்படின்னு சொன்னால் நான் சேர்ந்து வாழ மாட்டேன். ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்களா? இப்போ ஏன் பேச்சே மீறி எப்படி வாழ போறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? சொல்லலையே. ரசூலுல்லாஹ் சொன்னது மார்க்கம் இல்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்து அந்த கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் அந்த பெண்மணிக்கு மறுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வே சொன்னதுனால அவங்க என்ன பார்க்குறாங்க, நீங்க என்ன போல ஒரு மனுஷன் தானே, எனக்கு என்ன வாழ்க்கையை முடிவெடுக்க தெரியும்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப இது சஹாபாக்கள் அதை தெளிவாக விலகி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கூட மார்க்க காரியங்களை மாத்திருந்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்கள் கூட தெளிவாக விலகித்தான் வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாவை பொறுத்த மாத்திரத்தில் அவர்கள் வந்து தன்னை மனோ இச்சப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாவது மார்க்க காரியத்தில் மிஸ்டேக் பண்ற மாதிரி இருந்தால் அல்லாஹ் உடனே கண்டிப்பான், உடனே வஹி அறிவித்து கண்டிப்பா. எப்படி? ரசூலுல்லாஹ்க்கு தேன் வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி வீட்டில் போய் தேன் குடிக்கிறாங்க. மற்ற மனைவி மக்கள் பார்க்குறாங்க, இது ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமாக தேனை குடிச்சிட்டு வராங்களா. ரசூலுல்லாஹ் வந்தால் அந்த வாடை ஒரு கெட்ட வாடைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கெட்ட வாடையாக இருக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் இதை விட்டுருவாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் கெட்ட வாடைன்னு வருது, ரசூலுல்லாஹ் தேன் குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்கன்னு விளங்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னொரு கெட்ட வாடை வருது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, ஆஹா அப்படியா கெட்ட வாடை வருதோ, அப்போ இன்னையிலிருந்து நான் தேன் குடிக்கிறது எனக்கு ஹராம், இன்னையிலிருந்து எனக்கு தேன் ஹராம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கி அல்லாஹ் கண்டிக்கிறான். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக, அல்லாஹ் கேட்கிறான், நபியே உம்முடைய மனைவியுடைய பொருத்தத்துக்காக வேண்டி நான் ஹலாலாக்கினதை நீங்கள் ஹராமாக்குவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். மனைவிட விருப்பத்துக்காக வேண்டியெல்லாம் மார்க்கத்தை மார்க்க முடியாது. நான் உங்களுக்கு கொண்ட கூடும் என்று சொன்னால் அது கூடும் தான், அதை யாருக்காக வேண்டி மாற்ற முடியாது. நான் உண்ட ஹராம்னு சொன்னால் ஹராம், அதை யாருக்காக வேண்டி மாற்ற முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அந்த இடத்துல இந்த அளவுக்குன்னு சொன்னால் சமுதாயத்துக்கே ஹராமாக்கவெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஹராம்ன்றாங்க. இனிமே தேனை நான் குடிக்க மாட்டேன், எனக்கு ஹராம். அல்லாஹ் கண்டிக்கிறான். நினைச்ச மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் செய்ய முடியாது என்று அல்லாஹ் கண்டிப்பதை பார்க்கலாம். இன்னொரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவ் தகவல அலைனா பஅலல் அகாவில், சில சொற்களை நீங்களாக உருவாக்கி நம்முடைய கட்டளை இல்லாமல் சில சொற்களை நீங்கள் இட்டு கட்டி சொன்னால் ல அகத்னாஹு பில்ஹுமில் யமீன், உங்களை வலக்கரத்தால் பிடித்து நாடி நரம்பெல்லாம் தரிப்போம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்கெல்லாம் சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, நபியே மார்க்கம் என்று ஒன்றை சொல்லுவதாக இருந்தால் நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய மெசேஜை மாத்திரம் தான் சொல்லணும். ஒரு சில சொற்களை உருவாக்கி சொன்னா கூட எங்களை அனுமதி இல்லாம அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாம சில சொற்களை உருவாக்கி சொன்னால் கூட வலக்கருத்தால பிடிச்சி நாடி நரம்பெல்லாம் தரிப்போம்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட எச்சரிக்கைன்னு பாருங்க, எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பாருங்கள், எப்படி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறான் என்பதை பாருங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இவ்வளவு ஆர்டர் போட்டு இவ்வளவு ரூல்ஸை வச்சு இந்த மார்க்கத்தை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான்னு சொன்னா, இவ்வளவு தூய்மையான மார்க்கத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, இந்த மார்க்கத்தில் எனக்கு என்ன பிரச்சாரம் பண்ணப்படுது? அல்லாஹ் சொன்னாலும் மார்க்கம், இமாம்கள் சொன்னாலும் மார்க்கம், சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையை மனதில் வதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. வஹியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் விளக்கமாக சொல்றதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவோம். இன்னும் அதை ஷார்ட்டா சொல்றதாக இருந்தால் வஹியை மாத்திரம்தான் பின்பற்றணும். அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய மெசேஜை மாத்திரம்தான் பின்பற்றணும். எந்த காரியத்தை செய்தாலும் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் நாம் சொல்லக்கூடிய தகவல் வஹியில் இருக்கிறதா, குர்ஆன்ல இருக்குதா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருக்குதா என்பதை உரசி பார்த்து தான் பின்பற்ற வேண்டும்.
அதை விட்டுட்டு அடுத்த ரோட்டுக்கு அடுத்த வழியை நம்ம பின்பற்றினோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்மளை வழிதவற செய்துவிடும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் இன்றைக்கு சஹாபாக்கள் சொன்னது மார்க்கம்னு சொல்றாங்களா இல்லையா? இது இஸ்லாத்தில் இருக்குதா, இது மார்க்கத்தில் கூடுமா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே சஹாபாக்களை பொறுத்த மாத்திரத்தில் நாம் அவர்களை கடுமையாக மதிப்போம். சஹாபாக்களை போன்று சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாம் தூசுதான். அவ்வளவு அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை செலவழித்தாலும், உஹது மலை அளவு தங்கத்தை தர்மமாக நீங்க கொடுத்தாலும், சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவு தர்மம் செஞ்சிருப்பாங்களே அதுக்கு கூட சமனாகாது. அவ்வளவு சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு நம்மை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன பிரச்சாரம்? நம்ம சஹாபாக்களை திட்டுறோம். எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ஆரம்ப காலத்தில் இப்படித்தான், இமாம்களை பின்பற்றாதீங்க, இமாம்களை பின்பற்றக்கூடாது, குர்ஆன் சுன்னா பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது எப்படி அவதூற பரப்பினாங்கன்னு சொன்னா இமாம்களை திட்டுறாங்க என்று பரப்பி விட்டாங்க. இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்ற கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் போது இமாம்களை திட்டுறாங்கன்னு எப்படி பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே போல இன்றைக்கு தௌஹீதுன்னு பேரை சொல்லிக்கிட்டு தாங்களும் தௌஹீத்வாதி தான் என்று சொல்லக்கூடியவர்கள் வஹியை மாத்திரம் பின்பற்றாமல் இன்னைக்கு நமக்கு எப்படி அவதூறு பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொன்னா இவர்கள் சஹாபாக்களை ஏசுறாங்க, சஹாபாக்களை திட்டுறாங்க. நம்ம எங்க திட்டினோம்? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு தான் சொல்றோம். ஆனால் அவர்களுடைய கண்ணியத்தை நம்ம பேரத்தான் செய்கிறோம். எம்மை விட பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு அவர்கள் சிறந்தவர்கள். அவர்களை நம்மளை கிட்ட வைக்க முடியாது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒருத்தரை மதிப்போமே தவிர அவர்களை அல்லாத இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டோம். மார்க்கத்தில் ஒன்று கூடும் கூடாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ரசூலுக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ரசூலுல்லாவா விருப்பப்பட்டு இந்த தேன ஹராமாக்கோமே அல்லாஹ் விட்டானா, அந்த அனுமதியை கொடுத்தானா? அந்த அனுமதி அல்லாஹ் ரசூலுக்கே கொடுக்காம இருக்கும்போது எப்படி சஹாபாக்கள் கொடுப்போம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. மார்க்கத்தில் ஒன்று கூடும், இது சுன்னத்து, இதுக்கு நன்மை இருக்குது, இந்த அதிகாரம், இதை சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. ரசூலுக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ஆனா இன்னைக்கு தௌஹீத்வாதின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்ல நாங்க சஹாபாக்கள் சொன்னாலும் ஏத்துக்குவோம், சஹாபாக்களுடைய கருத்தை கூட பின்பற்றுவோம், சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம் தான் என்று பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய இடத்துல சஹாபாக்களை கொண்டு போய் வைக்கிறாங்க. நம்ம அதை ஒரு காலமும் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை நம்ம ஒருபோதும் செய்யவே மாட்டோம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய கொள்கை. என்ன? வஹியை மட்டும் பின்பற்றுங்க. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்களை மதிக்கிறோம் தான், சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் மனிதர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் தவறு செய்யும் போது அல்லாஹ் வஹி அறிவிச்சு கண்டிப்பான், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் வஹி அறிவிச்சு கண்டிச்சிருக்கிறான். ஏதாரமான சான்றுகள் இருக்குது. இப்படி சஹாபாக்கள் தப்பு செய்யும் போது அல்லாஹ் கண்டிப்பானா? அல்லாஹ் வஹி அறிவிச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னாடி சஹாபாக்கள் எதுவும் செய்யும் போது அல்லாஹ் வஹி அறிவிச்சு கண்டிப்பானான்னு சொல்லி கேட்டா கண்டிக்க மாட்டான். ஏன்னா அது வஹி என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தோடு முடிஞ்சிருச்சு. அப்ப சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அப்ப அவங்க தவறு செஞ்சால் அதை நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு நிலைமை வருமே. அப்ப இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படையில் குழப்பத்தை ஏற்படுத்துது. எனவே இந்த மாதிரி வேலைகளை செய்ய, இன்னும் சொல்ல போனா எப்படி ஒரு வாதம் வைப்பாங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்க, இதுல சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றணும், அது அல்லாம நம்மளா யோசிச்சு பின்பற்றக்கூடாது, சிந்தித்து செயல்படக்கூடாது, நம்மை விட சஹாபாக்கள் சிறந்தவர்களா இல்லையா என்று பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வே சில வசனங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பான். குர்ஆன்ல அப்படி சில பகுதிகள் இருக்கும். இன்னும் சில பகுதிகள் இருக்கும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. தொழணும் என்று சொன்னா எப்படி தொழணும், எந்த அடிப்படையில் இபாதத் அமைய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில வசனங்கள் இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும் என்று சொன்னா அவங்க சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொல்றதை தான் ஏற்றுக்கொள்ளணும், நம்மளா சிந்தித்து செயல்படக்கூடாது என்று சொல்லுவதை பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல கூட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதுக்கு மாற்று விளக்கமே சொல்லக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படி இல்லாம குர்ஆன்ல நம்மளா சிந்திக்கிறதுக்கு ஒரு பகுதியை வைத்திருக்கிறானா, அதை நம்ம தான் சிந்திச்சு செயல்படணும். இது சஹாபாக்கள் சொல்ற மாதிரி எல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் அதுலயும் கிடையாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதை தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லும்போது இன்னா அன்சல்னாகு இலைக்க ஸிக்ர, உமக்கு நான் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறோம். எதுக்குன்னு கேட்டா லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அறிவிக்கப்படுறதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல 2 பாட்டு இருக்குது. ஒரு பகுதி எப்படி இருக்கும்னு கேட்டா உம்மா அதுக்கு தான் அனுப்பி இருக்கிறோம், நீங்க மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தணும். தொழணும் என்று சொன்னா நீங்க எப்படி தொழணும் என்றதை விளங்கப்படுத்த வேண்டும். இன்னும் சில பகுதிகள் இருக்கும், எத்தஃபக்கரூன், அவங்க சிந்திக்க வேண்டும், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2 தான் குர்ஆன்ல இருக்குது. ஒன்னே ரசூலா விளங்கப்படுத்த வேண்டியது, இன்னொன்று நம்மளா சிந்தித்து விளங்க வேண்டியது. அல்லாஹ்வே அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறானே, நம்ம மூளையை சிந்திங்க, நம்ம மூளையை சிந்தித்து செயல்பட வேண்டும், நீங்களா முடிவெடுத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் நமக்கு அதிகாரம் தந்திருக்கும் போது அப்ப கூட சிந்திக்காம எதுக்கு சஹாபாக்கள் சொன்ன மாதிரி கேட்கணும்? சஹாபாக்கள் சொன்ன மாதிரியே நம்முடைய சிந்தனையை எதுக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும்? அது அவசியமே கிடையாது. அல்லாஹ்வே சொல்றான், நீங்க சிந்தித்து செயல்படுங்க, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு அல்லாஹ்வே நமக்கு சொல்லியிருக்கும் போது சஹாபாக்கள் சொன்ன மாதிரி தான் கேட்டு நடக்கணும் என்று சொல்லி எந்த அவசியமும் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, இந்த செய்திகளை பின்னாடி வரக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக விளங்குவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளா இருக்கட்டும், மார்க்க விஷயங்களை இப்போ என்ன சொல்றோம், இதை நீங்க அடுத்தாக்களுக்கு எத்தி வைங்க, பின்னாடி வரக்கூடியவர்கள் உங்களை விட சிறப்பாக விளங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே சர்டிபிகேட் தராங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய சமுதாயம் சிறந்த சமுதாயம் தான், பெரிய தியாகிகள் தான், ஆனால் விளங்குவதில் அவர்களை விட நீங்க சிறப்பாக விளங்குவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லியிருக்கும் போது எதுக்கு நம்ம கவலைப்படுவோம்? எப்படி மக்களை வழிகெடுத்துவாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள தியாகங்களா சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய தியாகிகள் இஸ்லாத்துக்காக வேண்டி இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறாங்க, எனவே இவர்களை பின்பற்ற வேண்டும். பாடுபட்டு இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது, அவர்கள் தியாகிகள் தான். ஆனா அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கலாமா? அந்த அதிகாரத்தை எல்லாம் யாருக்கு கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் எந்த அளவுக்கு பிரித்து சொல்றான்? மார்க்க விஷயமா இருந்தா பின்பற்ற வேண்டும், இல்லைன்னா பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இப்போ சஹாபாக்களை பின்பற்றுறது, தரீகாக்களை பின்பற்றுவது, இந்த இஜ்மா கியாஸ்ன்னு சொல்றது, இதெல்லாம் மார்க்கத்துக்கு எதிரானது என்பதை தெள்ள தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரம் அடிப்படை என்னன்னு சொன்னா இந்த வஹி மாத்திரம்தான். இந்த வஹியை விட்டுட்டு யாரெல்லாம் சஹாபாக்கள்ட்டு போறாங்களோ, இமாம்கள்ட்டு போறாங்களோ, கண்டிப்பா இதெல்லாம் 72 கூட்டத்தில் தான் சேருமே தவிர சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சர்டிபிகேட் தந்த அந்த ஒரு கூட்டத்தில் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த ஒரு கூட்டம் எது? ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே போல இருக்கக்கூடிய கூட்டம். அப்ப வஹியை மாத்திரம் பின்பற்றினால் தான் நேர்வழி கிடைக்கும். அப்ப நாம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த அமைப்பு சொல்றாங்களா, அந்த அமைப்பு சொல்றாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, பேரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கொள்கை யார் சொல்றாங்க? வஹியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை உறுதியாக மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் யாரு, எந்த அமைப்பினர்கள் செய்கிறார்கள் என்பதை நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தவிர வேறு யாருமே இதை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. வஹியை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணக்கூடியவன் எவனும் இருக்க மாட்டான். அப்ப இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம்தான், வஹி மாத்திரம்தான். அப்ப இதை அடிப்படையாக வைத்து பின்பற்றி மறுமேல வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களே என்னை மாக்கில்வானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah